ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, நேற்று நாம கொடுத்துருந்த லெவல்ஸ் நேற்று மார்க்கெட்டில் எப்படி வேலை செஞ்சது, அதுக்கடுத்து இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இது நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு. ஓப்பன் ப்ரைஸில் காலையில் ஓப்பன் பண்ணி எக்ஸாக்டாக பாருங்க, நம்மளோட R1 அங்கே தான் நல்ல ரிஜெக்ஷன் ஆயிருக்கான். ரிஜெக்ஷன் ஆகி ஒரு சின்ன பிரேக் அவுட் போயிட்டு அடுத்த லெவல்ஸ் ரீச் பண்ணலை, இங்கேயே ரிஜெக்ட் ஆகிட்டான். 875 பக்கத்தில் ரிஜெக்ட் ஆகிட்டான். ரிஜெக்ட் ஆகிட்டு பாட்டத்தில் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸும் வரல. இதுக்கு நடுவில் நிறுத்தியிருக்கான். நடுவில் நிறுத்தி க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்க, எங்கே ஓப்பன் பண்ணானோ அந்த ஏரியா பக்கத்துலேயே கொடுத்துட்டான். ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ்க்கும் க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் ஒரு 15 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். எங்கே ஓப்பன் பண்ணானோ அங்கேயே கொடுத்துட்டான். ஆனால் பாருங்க, ப்ரீமியத்தில் என்ன இருந்தது அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏடிஎம்ல 183 பாயிண்ட் இருந்தது. அந்த 183 பாயிண்ட்டை இன்னைக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் கட் பண்ணல, லோவையும் கட் பண்ணல, அதுக்கு நடுவுலே இருந்து ஏடிஎம்ல இருந்த ப்ரைஸை கிட்டத்தட்ட பாதியாக குறைச்சிட்டான். இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நேற்றுக்கு க்ளோசிங் ப்ரைஸில் நமக்கு எவ்வளோல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 98 ரூபா தான் இருக்கு. இந்த 98 ரூபாய எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அவன் ஜீரோ பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் லீவு, நாளை மறுநாள் ஒரு நாள் இருக்கு. 3 நாளைக்கு இந்த 98 ரூபாயை தான் அவன் வச்சு யூஸ் பண்ணவே போறான். அப்பனா பாருங்க, மார்க்கெட்ல உங்களுக்கு மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னாவே ஏடிஎம்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் அடுத்த 2 நாள்ல வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா அடுத்த 2 நாளுமே இப்படியே மொத்தமா சைட்வேஸ்ல போகிறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும். இந்த இடத்துலலாம் எப்படி நாம என்ட்ரி எடுத்திருக்குது, எந்த ஒரு லெவல்ஸுமே மேட்ச் ஆகல, ப்ரீமியத்துல லெவல்ஸ் மேட்ச் ஆகும்னு சொல்லி சொல்றோமே, அது என்ன லெவல்ஸ் அப்படின்னா, இன்னையில இருந்து அந்த லெவல்ஸையும் ஷேர் பண்ணலான்னு காமிக்கலான்னு இருக்கோம். பாருங்க, இது என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம டெய்லியுமே நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ற அதே லெவல்ஸ் தான். இந்த பர்பிள், இந்த பிங்க் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏவிஜி அப்படின்ற லைன். இந்த ப்ளூ கலர் அவனோட க்ளோஸ் ப்ரைஸ். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோ, அதோட க்ளோஸ் ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த லெவல்ஸ் தான் நாம டெய்லியுமே ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா 23,550 காலோட என்ட்ரி. இது 24,150 புட்டோட என்ட்ரி. இது ஏன் இந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு காலோட ஸ்ட்ரைக்கும் ஒரு புட்டோட ஸ்ட்ரைக்கும் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் நாம டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ற அந்த ஆவரேஜ் ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் தான் அந்த ஸ்ட்ரைக்குக்கு கிட்டத்தட்ட லோவாகவே இருக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. தொடர்ந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில என்னென்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத உங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம டெலகிராமில் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் ஷேர் பண்ணுவோம். ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து 5% அப்படின்னு ஒன்று ஷேர் பண்ணுவோம். 25% அப்படின்னு சொல்லி ஒன்று ஷேர் பண்ணியிருப்போம். அதை நாம் ரெகுலராக சார்ட்டில் மார்க் பண்ணிக்க மாட்டோம், ஜஸ்ட் மேனுவலாக பார்த்துக்கிறது தான். முக்கியமாக நாம் சார்ட்டில் மார்க் பண்ணுற விஷயங்கள் ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, அதாவது பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு, அன்னைய ஆவரேஜ் ப்ரைஸ். இதை மட்டும்தான் நாம் ப்ரீமியத்தில் டெய்லியுமே மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி நம்மளோட என்ட்ரி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல இந்த ஸ்ட்ரைக்கில் நடந்திருக்கு. நம்ம பொசிஷனலாக அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் செயினில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையுமே ப்ரீமியத்தில் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நாம் ரெகுலராக அனலைஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த சைடில் கிடைக்கிற இந்த மாதிரியான என்ட்ரிகளையும்
ஒரு பிரேக் அவுட்ல கிடைக்கிற என்ட்ரிங்களையும் அதை மட்டும்தான் நாம ப்ரிஃபர் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்பாட்ல இந்த லெவல்ஸ்லாம் அது கூடவே சேர்ந்து சப்போர்ட்டும் பண்ணும். ஓகே, இது இருக்கட்டும். நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இதுல பாருங்க, இன்னைக்கு 24,013, 23,907, 23,697, 23,586. இதுக்கு தான் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கு பார்த்துருக்கோம் அனலைஸை. பேங்க் நிஃப்டிக்கு பாருங்க, 51,598, 51,448, 51,150, 51,001. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ரேஞ்ச். நம்மளோட வீக்லி அனலைஸ் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் 23,400 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகி 23,400 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகி பிரீமியத்திலையும் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு. சப்போஸ் 200 இந்த பிரைஸ்க்கு கீழே சஸ்டெயின் ஆகி பிரீமியத்திலையும் பிரேக் அவுட் கிடைக்கும் போது, பிரீமியமும் சப்போர்ட் பண்ணும்போது நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். அந்த ஃபால் எது வரையும் அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோ 50,609 இந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். இதுதான் பேங்க் நிஃப்டி. இது ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ். இதை தாண்டி பிரீமியத்தில் மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல டெய்லியுமே நம்ம ஷேர் பண்ணி விட்டுருவோம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. அதில் பல ஸ்ட்ரைக்குகள் இருந்தாலுமே எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் லைவ்ல அப்படின்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரிய வரும். ஸோ தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாம எல்லாம் ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் அப்படின்றனால ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்ற டேட்டாவை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்பாட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன ஆக போகுது, ஸ்பாட் எங்கே முடியுதோ ஃபியூச்சர் அங்கே தான் முடிய போகுது. ஃபியூச்சர் முடிகிற இடத்துல ஆப்ஷன்ஸ் முடிஞ்சு ஐடிஎம்க்கு அவனோட ரியல் வேல்யூ கிடைக்க போகுது. ஏடிஎம் ஓடிஎம் இந்த ஸ்ட்ரைக்குங்க எல்லாம் ஜீரோ ஆக போகுது. இது ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். அந்த அல்காரிதம் எப்படி மூவ் ஆகுது, செல்லர் அவனோட லாஸை எங்கே புக் பண்ணுவான், ப்ராஃபிட்டை எங்கே புக் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் என்ன ஹை லோ க்ளோஸ் இந்த விஷயங்கள்லாம் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே என்ன நடக்குது அப்படின்றத ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ வெபினார் வர வெள்ளிக்கிழமை, இந்த வருஷத்தோட 2024 வருஷத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வெபினாரை விருப்பம் உள்ளவர்கள் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆப்ஷன்ஸில் நீங்கள் புது விதமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. ஆப்ஷன் செயின் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு அந்த ஃப்ரீ வெபினாரில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? விருப்பம் உள்ளவர்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வெபினாருக்கு உண்டான லிங்க் ஷேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.